நூலகத்தில் ஒரு இளம்பெண் அமர்ந்து படித்து கொண்டிருந்தாள். ஒரு இளைஞன் அவள் அருகில் வந்தான். அவள் அருகில் ஒரு இருக்கை காலியாக இருந்து அவளிடம் மெல்ல கேட்டான், நான் இங்கே அமரலாமா? அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். பின் உறக்க கேட்டாள், இன்று இரவு உன்னோடு தங்குவதா? என்ன என்ன நினைத்த என்னை? அவள் சப்தம் கேட்டு நூலகத்தில் உள்ள அனைவரும் அவனையே பார்த்தனர். அவனுக்கு பெரும் அவமானமாகிவிட்டது. அங்கிருந்து அகன்று ஒரு காலி இருக்கை தேடி அமர்ந்தாள். சிறிது நேரம் சென்று அவன் அருகில் சென்று சொன்னால், நான் ஒரு மனோதத்துவ பயிலும் மாணவி. உங்கள் மனநிலையை பார்க்க எண்ணி அவ்வாறு செய்தேன், மன்னிக்கவும் அப்படி என்று கூறினாள். இளைஞன் உறக்க சொன்னான், என்ன, ஓர் இரவுக்கு 10,000 ரூபாய் வேண்டுமா? மிக அதிகம். இப்போது அனைவரும் அவளை பார்த்தனர். அவள் குறுகி போய் தலை குனிந்து சென்றாள். அவன் சொன்னான், நான் ஒரு வழக்கறிஞர். யாரையும் குற்றவாளியாக்க என்னால் முடியும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருவரை நம்ம அவமானப்படுத்தினால் கண்டிப்பாக நாம் அவமானப்பட வேண்டி காலம் கண்டிப்பாக வரும். இந்த கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன நம்ம பண்ணுறோமோ நமக்கு நேர்மாறாக டபுள் மடங்காக பண்ணுமாமா. அதுக்கு இதுதான். பிடிச்சிருக்கா? லைக்